குரூப் 4 2025க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அஃபிஷியலா. ஜூலை 12 எக்ஸாம்ஸ் நடக்கும் அப்படிங்கிறதையும், டோட்டல் வேக்கன்ஸீஸ் வந்து 3935 வேக்கன்ஸீஸ் இருக்கிறதாகவும் வந்து அறிவிச்சிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி. அதற்கான அறிவிப்பு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. ஏப்ரல் 25 வந்து அதற்கான அஃபிஷியல் அறிவிப்பு வரும் அப்படிங்கிறது. சொன்ன மாதிரியே கரெக்ட்டா ஏப்ரல் 25 வந்து ரிலீஸ் ஆயிருக்குங்க. ஸோ வந்துட்டு இதுக்கு நம்ம வந்து அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி நாள் வந்தீங்கன்னா, மே 24 நைட் 12 மணி வரைக்கும் நமக்கு வந்து டைம் குடுத்துருக்காங்க. நீங்க வந்து கரெக்ஷன்ஸ் எதுவும் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு வந்துட்டு திருத்துறதுக்கு 29/5/2025லேருந்து 31/5/2025 வரைக்கும் கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எக்ஸாம்ஸ் நடக்கக்கூடிய நாள் வந்து ஜூலை 12 காலை 9:30 மணிலேருந்து 12:30 மணி வரைக்கும் வந்து அந்த எக்ஸாம்ஸ் ஆனது நடக்கும் அப்படிங்கிறதையும் வந்து அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் இருந்தா பண்ண தேவையில்ல. புதுசா பண்ணுறவங்க ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற தகவலையும் வந்து அதில சொல்லியிருக்காங்க. எந்தெந்த வேலைகளுக்கான வேக்கன்ஸி எவ்வளோ இருக்குங்கிறத பார்க்கலாம். விஏஓக்கு வந்து பார்த்தீங்கன்னா 215 வேக்கன்ஸிஸ் இருக்கு. இளநிலை உதவியாளர் அதுக்கு வந்து 1621 வேக்கன்ஸிஸ் குடுத்துருக்காங்க. தட்டச்சருக்கு வந்து 1099 வேக்கன்ஸிஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ வந்து 215 விஏஓ வந்து இந்த குரூப் 4 மூலமா செலக்ட் ஆக வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. தட்டச்சர் வந்து 1099 தட்டச்சர்ஸ் வந்து இங்க எடுக்குறாங்க. அண்ட் ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா 3935 3935 ஆல்மோஸ்ட் 4000 வேக்கன்ஸீஸ்ங்க. குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ற எல்லாருக்குமே வந்து நம்மளுடைய வாழ்த்துக்கள தெரிவிச்சுக்கிறோம். நீங்க ரொம்ப திறமையா இந்த இருக்கக்கூடிய நாட்கள்ல வந்து ரொம்ப ஷெட்யூல் பண்ணி தெளிவா படிச்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து நீங்க இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்துக்கு வந்து அதுக்கான பலனா வந்து அடுத்த அரசு அதிகாரியா நீங்க வந்து அமர முடியும். அந்த 3935 நபர்கள்ல பயிற்சி பெறுகிற நீங்களும் ஒருவராக வர்றதுக்கு என்னோட வாழ்த்துக்கள தெரிவிச்சுக்கிட்டு இந்த வீடியோவ முடிக்கிறேன். அண்ட் இந்த வீடியோவ வந்து நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. குரூப் 4 படிக்கிற எல்லாருக்குமே வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் விஷயங்கிறது வந்து ரொம்ப மோட்டிவேஷனலா இருக்கும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.